எடுத்து போட்டுடலாமா நம்ம அடிபட்டுருக்கிறத? நீங்க பர்த்டே கேளுக்கு ஒரு கணக்கு கொடுங்களேன். விடமாட்டாளா ராசாலினி? ஏ கபிஷா ஒரு நாள் கொடு கபிஷா. என்னோடய வாய்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்படின்னா ரெக்கார்டில் ஏதோ மிஸ்டேக்கு, வீடியோ எடுக்கும் போது ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு. அதில் வந்து ஃபாஸ்ட்டாக வாய்ஸ் வந்து போகுது. இன்றைக்கி 4 மணிக்கு 4 கணக்கு போடுற வீடியோ தான் இது. குழந்தைங்க போடும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்த வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணலான்னு எடுத்து பார்க்கும் போது தான் இந்த வாய்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்ததே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, ரொம்ப நாளாக வந்து நம்ம வாய்ஸ் ஓவரே கொடுக்கல, இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். நாளைக்கு சுதந்திர தினம், இண்டிபெண்டன்ஸ் டே இல்லையா? அதனால் அதுக்கு நாளைக்கு ஸ்கூலில் வந்து கொடியேற்றி ப்ரோக்ராம் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு இந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாமே வைத்து அதில் செலக்ட் ஆகிற ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுக்கு வந்து நாளைக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுக்காக தான் நான் வந்து என்னோடய கிளாஸ்க்கு இந்த பலூன் உடைத்தல் போட்டி வந்து வச்சுருந்தேன். ஏற்கனவே செவ்வாய்க்கிழமை ஒரு செட்டு இந்த பலூன்லாம் வாங்கி இதே மாதிரி நான் கேம் கண்டக்ட் பண்ணப்போ குழந்தைங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 30 செகண்டில் டக்குன்னு எல்லா பலூனையும் உடச்சி முடிச்சிட்டாங்க. அப்படின்னா அதனோட ரூல்ஸை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் நானும் வந்து சரியாக சொல்கிறதுக்கு எதுவுமே பண்ணி முடிக்க முடியல. அதுக்குள்ளாரே எல்லாம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது, பலூன் இல்லாதவங்க ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா, பலூன் உடச்சாச்சு அப்படின்னா அவங்க வெளியே வந்துடணும், பலூன் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளார விளையாடணும். ஆனால் ஃபஸ்ட் டைம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, பலூன் இல்லாதவங்கெல்லாம் சேர்ந்து போய் எல்லாத்து பலூனையும் சீக்கிரமாக குயிக்காக முடிச்சிட்டாங்க. என்ன பண்ணினாங்கன்னு அவங்களுக்கும் தெரில, எங்களுக்கும் தெரில அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேம் வந்து இருந்துச்சு. எனக்கு அதில் வந்து உடன்பாடே இல்லை. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் எடுத்தப்போ திருப்பியும் ஒரு டைம் 5th மட்டும் இன்னொரு டைம் வந்து கேம் கண்டக்ட் பண்ணி அதில் யார் ஃபஸ்ட்டு, செகண்ட் வராங்களோ அவங்களுக்கு தான் ப்ரைஸு அப்படின்னு சொல்லி நான் எங்கள் ஹெச்எம் கிட்ட சொல்லியிருந்தேன். ஓகே, இன்றைக்கி நீங்கள் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படி வச்சது தான் இந்த போட்டி. சூப்பராக குழந்தைங்க விளையாடினாங்க.